அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவர் ஆண் ஜாதகர்கள் இந்த தலைமுடி வெட்டக்கூடாது மாதங்கள் இருக்குது, கிழமைகள் இருக்குது. அதே போல் சேவிங் செய்யக்கூடாத கிழமைகள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு இப்போ திருமணமாகாத ஒரு ஜாதகர் ஆரோக்கியமாக இருப்பார். ஆனால் தலைமுடி வெட்டின்னு வந்து நோய்வாய்ப்பட்டுருவார். அதற்கு அந்த மாதங்கள் அடிப்படையில் அவருக்கு சூனிய மாதம்லாம் அமையலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒருவர் தலைமுடி வெட்டக்கூடாத மாதங்கள் பார்த்திங்கன்னா, தமிழ் மாதத்தில் மாசி, ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய இந்த 4 மாதங்களில் எக்காரணத்து கொண்டும் தலைமுடி வெட்டக்கூடாது. தெரிஞ்சு வச்சுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் முடி வெட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதங்களை தவிர்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் கிழமைகள் பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 கிழமைகள் முடி வெட்டுறதுக்கும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் தவிர்க்கக்கூடிய கிழமைகள். நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், கேட்டை, மூலம், பூராடம், புரட்டாதி மற்றும் அவரவர் ராசிக்கான சூனிய திதிகள். இதெல்லாம் முடி வெட்டக்குள்ள தவிர்க்கக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூனிய திதி பார்த்திங்கன்னா, மேசம் சஷ்டி, ரிஷபம் சதுர்த்தி, திரியோதசி, மிதனம் பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி, கடகம் சப்தமி, சிம்மம் திருதிகை, சஷ்டி, நவமி, திரியோதசி, கன்னி பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி, துலாம் பிரதமை, துவாதசி, விருச்சிகம் தசமி, தனுசு துவாதிகை, சப்தமி, ஏகாதசி, சதுர்த்தி, மகரம் பிரதமை, திருதிகை, துவாதசி, கும்பம் சதுர்த்தி, மீனம் துவாதிகை, ஏகாதசி, சதுர்த்தி ஆகிய சூரிய திதிகள் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த திதிகளில் இந்தந்த ராசிக்காரர்கள் தலைமுடி வெட்டவோ இல்லை முக சவரப்படவோ பண்ணக்கூடாது. பண்ணால் நோய்வாய்கள் 100% ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. அதே போல் கோயிலுக்கு சென்றால் இந்த திதிகளுடைய கணக்குகளோ நாட்களோ எதுவுமே தீமை விளைக்காது. முடி கொடுக்கலாம். காணிக்கை நன்மைகள் தான் பயக்கும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.